ஓட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சு ஒரு ஹெல்தியான லட்டு ரெசிபி பார்க்கலாமா வாங்க. ஸோ இது வந்து ஓட்ஸை கொஞ்சம் கடாயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெய் விட்டும் ஃப்ரை பண்ணலாம், இல்லை சும்மா ஃப்ரை பண்ணாலும் ஓகே. அதே மாதிரி நட்ஸையும் கொஞ்சம் நெய் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1 கப் ஓட்ஸு 1 கப் வந்து நட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அந்த ரேஷியோவில் எடுத்துக்கலாம். இதில் வந்து பொட்டுக்கடலை, பாதாம் இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நட்ஸை வந்து ஈக்குவலாக பிரித்து ஒரு பாதியை வந்து நல்லா பவுடர் ஃபார்முக்கு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இன்னொரு பாதி என்ன வந்து பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் ஒரு முறன்னு இருக்கிற மாதிரி டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றப்போ ஒரு கிறிஸ்பினஸ்க்காக வந்து அப்படி அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ ஓட்ஸு நட்ஸ் இது ரெண்டுத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த நட்ஸையும் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓட்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதே மாதிரி இப்போது நட்ஸ் வந்து கொஞ்சம் மொறுப்பாக வேணும், சாப்பிட்றப்ப கிறிஸ்பினஸ்க்காக வேணும்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி அதையும் கொஞ்சம் ரொம்ப பவுடராக இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் அனதர் பார்ட் ஆஃப் நட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா நல்லா பவுடராக வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 3த்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து லட்டு பிடிக்க வேண்டியதான். ஸோ இதை வந்து சும்மா பிடிக்கிறப்ப வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அதை அழுத்தினா தான் க்ரிப்பாக பிடிச்சிக்கும். அப்படி வரல அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெய் கொஞ்சம் கடாயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த 3த்தையும் கூட சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எந்த ஸ்வீட்னஸ் எதுவுமே வந்து இல்லை. சுகர், ஈவன் நாட்டு சக்கரை கூட நம்ம இங்கே ஆட் பண்ணவே இல்லை. அந்த நட்ஸ், அதாவது பாதாம், டேட்ஸ் இதில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஸ்வீட்னஸ் மட்டும் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ வந்து குழந்தைங்களுக்கு பூச்சிப்பல் அதெல்லாம் வந்து நம்ம கவலையே பட வேணாம். எத்தனை லட்டு வேணால் அவங்க சாப்பிட்லாம். ஹெல்தியும் கூட தான். நம்ம ஜங்க் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஸ்வீட்னஸ் உள்ள ஒரு லட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ 2 நாள் 3 நாள் கழித்து அவங்களே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, ஃபஸ்ட் டே சாப்பிட்லன்னா கூட. இப்போ வந்து லட்டு பிடிச்சாச்சு. நல்லா ரவுண்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு லட்டாவாவது நம்ம பிடிச்சிட்டோம். ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது உண்மையிலே. ஸோ இப்போ இதை வந்து லட்டு பிடிச்சதை நம்ம ஒரு ஸ்டீல் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். கண்டிப்பாக இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஒரு 10 days 15 days கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஹெல்தி ஓட்ஸ் அண்ட் நட்ஸ் லட்டு ரெசிபி. நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். ஈட் ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.